லட்சுமி அங்கே இருக்கிறதுனால நரகாசுரன் இருக்கிற இடத்துல செல்வம் நிறையுதுங்கிறத போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தான் அழிவில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற நரகாசுரன் தன்னோட ரத்தத்தை விட்டு அந்த யாகத்தையே வளர்க்குறான். அங்கே இருக்கிற பொண்கள்ல ஒருத்தரை கூப்பிடுறான். அந்த பொண்ணு வந்து நின்னது ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க நரகாசுரனோட அவங்க அப்பா சொல்லாரு, நரகாசுரன் அவனுக்கு நிறைய மனைவிகளை உருவாக்குறதுக்காக இந்த தந்திரத்துல உபயோகப்படுத்த போறான் அப்படின்னு லட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை லட்சுமி கேட்டு அதிர்ச்சியாக அங்க தேவலோகத்துல நடனம் ஆடிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்க நடனம் ஆடுறதை நிறுத்திட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க தேவர்கள் ஏன் நடனமாடுறது நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நரகாசுரனோட அவங்க அப்பா சொல்றாரு, அவன் நினைச்ச மாதிரி அவனுக்கு மனைவியில் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவனோட ஆட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அவனோட வாரிசுகளையும் கூட மகாதேவர் கொடுத்த வரத்தினால தேவர்களால கூட அழிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை மனைவிகள் மூலமா எத்தனை தோல்வி இல்லாத மகன்கள் அவனுக்கு பிறப்பாங்கன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அங்க தேவலோகத்து பெண்கள் எல்லாருமே அவங்க இருக்க இடத்துல இருந்து இவன் இடத்துக்கு வர்றாங்க. தேவர்கள் எல்லாருமே அவங்க பின்னாடியே வந்து நில்லுங்க, எங்க போறீங்க, ஏன் நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எதுக்குமே பதில் சொல்லாம போயிட்டே இருக்காங்க. இதை கைலாயத்துல வந்து சொல்ற தேவேந்திரன், இது பெண்களோட மான பிரச்சனை, இதை பொறுத்துக்கெல்லாம் முடியாது, ஏதாவது செய்யுங்க. நரகாசுரனோட இடமான பிரஜோதி போய் அவனை தடுக்கணும் அப்படின்றான். உடனே முருகன் அவர்கிட்ட வந்து வாங்க போலாம், சேனாதிபதியான நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்னதான் அந்த அசுரன் வரம் வாங்கியிருந்தானா கூட இதெல்லாம் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வெற்றி அடையலைன்னா கூட நம்மளோட எதிர்ப்பை நம்ம காமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல தேவேந்திரன் உண்மைதான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ தேவேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க பார்வதி. நம்ம பிரஜோதி போய் அவனை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னாலே அதை யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு சதி இருந்ததும் அவங்களுடைய உடல நாராயணன் அவரோட சுதர்சன சக்கரத்தால எல்லா இடங்களுக்கும் சிதற வச்சதும் ஞாபகத்துக்கு வருது. அங்கிருந்து போயிட்டு இருக்க தேவேந்திரனை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி, நீங்க பெண் இடத்த சொன்னீங்க, நரகாசுரன் பெண்களை எந்த இடத்துல கைது செய்து வச்சிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும் அவனும் பிரஜோதி அப்படின்றான். பிரஜோதி அங்கதான் அவனோட ராஜ்யமும் இருக்கு அப்படிங்க. பார்வதி சிவன் கிட்ட சொல்றாங்க, பிரஜோதியா இந்த இடம் எனக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, சதிக்கும் இந்த இடத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க. சிவனும் ஆமா சம்மந்தம் இருக்கு பார்வதி, அது உனக்கு நல்லாவே தெரியும். அது இழந்து நான் உக்கிரத்தோட அங்கேயும் அழிஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா, நாராயணன் அதை துண்டாக்குனாரு, அது விழுந்த இடங்கள் எல்லாமே சக்தி பீடங்களாகவும் ஆனது. பிரஜோதியில சதியோட இடைபாகம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல பார்வதி, அப்ப அந்த இடத்துலதான் நரகாசுரன் தந்திரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கவும் அவரும் ஆமா அப்படின்னு தலையசிக்கிறாரு. உடனே இவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்ட்டு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்வதி ரொம்ப உறுதியோட தெளிவா சொல்றாங்க. இதை பார்த்ததுமே சிவன் உங்க பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி நாராயணன் பாக்குறாரு. இந்த கதைகள் எல்லாமே புராணத்தை சார்ந்து இருந்தா கூட இந்த கதைகள் எல்லாத்துலயுமே ஒரு பெண்ணா பார்வதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஒவ்வொரு கதைகள்லையுமே ஏதோ ஒரு அசுரன் வர்றதையோ அவனை அழிக்கிறதையுமே காமிச்சாலும் கூட அது ஒவ்வொன்றையுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோட இருக்கிறது இந்த கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல காளியோட அடுத்த அணுகுமுறை என்ன, அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.